திருமண காலகட்டத்தின் போது ஆண், பெண் இவர்கள் இருவரின் ஜாதகத்திலும் ஒரே திசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு குரு திசையே நடக்குது 2 பேருக்கு. அப்போ இந்த ஜாதகங்கள் 2ஐயும் பொருத்தக்கூடாது. இது ஒரு தசாசந்தி கூடு திசையாக இருக்குது. இந்த ஜாதகங்களை பொறுத்தினால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பிரிவினை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முதவே அந்த ஜாதகங்களை தட்டி கழிச்சிருவாங்க. இது சரியானதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே திசைகள் ஒரே திசைகள் 2 பேரும் திருமண காலகட்டத்தின் போது வரலாம். ஆனால் அந்த திசைகள் எந்தெந்த விஷயங்களை மறுக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த ஜாதகங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். 2 ஜாதகங்களையுமே திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த 2 ஜாதகங்களையும் சேர்த்தலாம். இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது. பார்த்த உடனே இது கூடு திசை, இந்த திசையில் உள்ள ஜாதகங்களை நம்ம சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறது பெரிய தவறு. ஒரு ஜாதகங்களை நல்லா பார்த்து அந்த திசை திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா